ஸோ இந்த புதன் வந்து ஏதாவது ஒரு பாவ கிரகத்தால பார்க்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது. ஸோ 2 சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சனி புதன் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி குருவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில், அதாவது கம்மிங் அக்டோபர் டைம்ல நான் ஸ்பெஷலா வீடியோ போடும்போது அதை நம்ம அந்த டைம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபம் வந்து எந்த மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்குன்னா, புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. ஸோ அது நான் அப்ப பேசுறேன். பட் அந்த ஒரு அக்டோபர் காலகட்டத்துல நீங்க புது முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. புதுசா எந்த விஷயமும் ஸ்டார்ட் பண்ணாம பெண்டிங் போட்ட விஷயத்த முடிங்க. அதுக்கப்புறமா நீங்க புது விஷயத்த நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ரிஷபம். ஸோ கம்மிங் 3 months ஓகே, ஜூலையும் தாண்டி கம்மிங் 3 months ஓகே. அதுக்கப்புறமா நம்ம என்னன்றத நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா பேசலாம். மொத்தத்துல இந்த ரிஷபராசிக்கு பட்ட கஷ்டமும் துன்பமும் துயரமும் நிச்சயமாக இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகி லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க வர்றதுக்கு நான் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்றேன். மேஷராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.